சரிகமபா லிட்டில் சாம்ப் சுமன் ராஜ் அவர்களுக்கு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சூப்பரான ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய உதவி ஒண்ணு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா ஜூனியர்ஸ் லிட்டில் சாம்ப்ஸ் இருக்கு இல்லையா? அதுல சுமன் ராஜ் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பாடியிருந்தாரு. அந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, இளையராஜா சாரோட சாங் ஒண்ணு எடுத்து ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாரு. அங்க இருந்த எல்லாருக்குமே அந்த ஒரு பாடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அத தொடர்ந்து சுமன்ராஜ் அவர்களுக்கு எல்லோருமே தங்களோட வாழ்த்துக்கள ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்ப சுமன்ராஜ் அவரு வந்து அவங்க தாத்தாவ கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பா நீங்க எபிசோட்ல பார்த்திருப்பீங்க. ஆனா இது இல்லாம இன்னும் நெறைய விஷயங்கள் ஆஃப் த கேமரா நடந்திருக்கு. குறிப்பா சுமன்ராஜ் அவர்கள் ரொம்ப பணக்கார வீட்டு பையன்லாம் கிடையாது. ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒருத்தர் தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்தா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்காரு. அவருக்கு இசை மீது இருக்க ஆர்வத்தால அவராவே தான் கத்துக்கிட்டாரு. ப்ராப்பரா பாட்டு கிளாஸ் போய்லாம் கத்துக்கல. இதனால ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரிகமப நிகழ்ச்சியில அந்த டியூட்டர் இருப்பாங்க இல்லையா? சாங் சொல்லிக் குடுக்குறவங்க. அதில பெஸ்ட்டா சொல்லிக் குடுக்குற ஒருத்தர சூஸ் பண்ணி, நீங்க வந்து சுமனுக்கு சொல்லிக் குடுங்க. கண்டிப்பா அவனுக்கு இதில மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு. இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆளா அந்த பையன் வருவான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அந்த ஒரு நபரையே அப்பாயின்ட்மென்ட்டும் பண்ணி குடுத்திருந்திருக்காரு. இந்த ஒரு ஹெல்ப்ப கண்டிப்பா சுமன் ஃபேமிலி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தாத்தாட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. கண்டிப்பா உங்க பேரன் இன்னும் சூப்பரா வருவாரு. நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சுமனுக்கு சின்னதா குட்டி பரிசுமே ஒண்ணு குடுத்திருந்திருக்காரு. சரிகமப நிகழ்ச்சியில கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி யாராவது வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஜட்ஜஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லனா தனிநபராக ஸ்ரீனிவாசோ, அப்படி இல்லனா சரணோ, அப்படி இல்லனா இன்னும் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வகையில தான் சுமன் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிலேருந்து வந்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அவருக்கு ப்ராப்பரா ஒரு டீச்சர அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம குட்டி கிஃப்ட்டையும் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த சீசன்ல அவனுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க எஸ்.எஸ். ராஜமௌழி அவர்களோட வாரணாசி படத்த உரிமத்த வாங்குறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கோடி குடுக்க கம்பெனிகள் ரெடியா இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி, ஒட்டுமொத்த இந்திய இண்டஸ்ட்ரியுமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்க்கு ஆழ்த்தியிருக்கு. இந்திய சினிமாவின் முக்கிய டைரக்டர்கள்ல ஒருத்தரா எஸ்.எஸ். ராஜமௌழி உருவெடுத்திருக்காரு. அவரோட இயக்கத்துல மகேஷ் பாபு அவர்களோட நடிப்புல வாரணாசி படம் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல உருவாகியிருக்கு. இந்த படம் 2027 வெளிவர இருக்கு. சமீபத்துல தான் அதோட பேர் அனௌன்ஸ்மென்ட் வீடியோ வெளியாகி இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில இந்த படத்தோட உரிமத்த வாங்குறதுக்காக பல கம்பெனிகள் போட்டி போட்டுட்டு இருக்காங்களாமா. குறிப்பா ஒரு ஹாலிவுட் படத்த வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு தொகை பேசப்படுமோ, அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பேசப்பட்டுட்டு இருக்காமா. சொல்லப்போனா 1000 கோடி குடுக்க கூட ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாரி தகவல் வெளியாகியிருக்கு. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்திய சினிமால இதுவரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம். அந்த ஒரு சாதனைய எஸ்.எஸ். ராஜமௌழி அவர்கள் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் மிகப்பெரிய சாதனைகள அடிச்சு நொறுக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.